ஸோ வெல்கம் பேக் கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பிரால் ஸ்டார்ஸ் விளாட போகிறோம். ஏன் வந்து பிரால் ஸ்டார்ஸ்ன்னு கேட்டோம்னா, நீங்கள் தான் சொல்லியிருந்தீங்க நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு நிறைய ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி வச்சு போட்டிருந்தேன். அதில் வந்து நீங்கள் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பிரால் ஸ்டார்ஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க, இன்னும் ஒரு சில பேர் வந்து ஸ்டம்பிள் கைஸ் சூஸ் பண்ணியிருந்தீங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து நம்ம பார்த்திங்கன்னா பிரால் ஸ்டார்ஸில் வந்து வீடியோ போட வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்கள லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். அப்போ தான் வந்து நம்மளோட கோல் வந்து ரீச் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி நியூ இயர் கைஸ். இன்றைக்கி வந்து நியூ இயர் தான். ஸோ பிரால் ஸ்டார்ஸோடு செலிப்ரேட் பண்ணலான்னு தான் வந்திருக்கேன். நம்ம இந்த சேனல் ஆரம்பித்து இன்னும் 1 இயர் ஆகலை. நம்ம வந்து தமிழ் நியூ இயர் அன்றைக்கி தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நம்ம தமிழ் இயர் வரத்துக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1/2 செஞ்சுரியாச்சும் அடிக்கணும், 50 வரணும். நான் 4 பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா 2 லெஜெண்டரி ப்ராவலர் இருக்காங்க, ஒரு எபிக் மித்திக் ப்ராவலர். இவங்கெல்லாம் வந்து நார்மல். எப்பிக்கு, ரேரு, அன்காமன், காமன். ஒன்று தான் காமன். அது வந்து பார்த்திங்கன்னா ஷெல்லி. இவ்வளோ தான் கைஸ் நம்ம வச்சுருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்கின் வச்சுருக்கேன். இந்த ஸ்கின்னே பிடிக்கல. இருந்தாலும் எனக்கு இந்த பவர் பிடிச்சிருக்கு கைஸ். இது பார்த்திங்கன்னா இது வச்சு எவ்வளோ 17 அந்த டயர் பார்த்திங்கன்னா 17 நம்ம இதை வச்சு விளையாடிருக்கோம். அவ்வளோ விளையாடிருக்கு. ஏன்னா என்னை வந்து கிட்ட வந்து அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. சரி, ஓகே, நம்ம வந்து இதெல்லாமே முடிச்சிட்டோம். அடுத்த அப்டேட் வந்தால் தான் நம்ம வந்து இன்னொரு இது அன்லாக் ஆகும். திருப்பி அது வந்து முடிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் அப்புறமா சைட் மிஷன் அப்புறமா முடிச்சிடுறேன் கைஸ். சின்னதாக தான் இருக்குது கொஸ்ட்டு, அதை முடிச்சிடுறேன் அப்புறமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைக் வச்சு விளாட்லாமா? பரவாயில்ல. வந்து நம்ம ரேங்க்டு மேட்ச் இருக்கான்னு பார்ப்போம். என்னடா ரேங்க்டை காணும் காய்ஸ். இப்பட்றா தெரில ரேங்க்டு என்னாச்சுன்னு. சரி, நம்ம வந்து ஜெம் கிராப். ஓகே, இதை வச்சு போவோம். இல்லை, கிட்ட வச்சு போவோமா? ரேங்க்டை காணும் காய்ஸ். எப்படி 5 ப்ரால் போகலாம், இதை வச்சு போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 5 ப்ரால் பால் போயிருக்கோம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா 5:19 டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ஈவினிங் தான் எடுக்கிறேன். ஏன்னா காலையிலாம் செலிப்ரேஷன் அப்படி இப்படின்னு போயிட்டு இருந்துச்சு, கோயில் போயிட்டேன். ஸோ இப்போ வந்து ஈவினிங் வந்து இதுதான் நல்ல சான்ஸ்னு சொல்லி எடுத்துட்டேன். ஹோம்ஒர்க் வேறு பண்ணல. இனிமேல் தான். யாரெல்லாம் இன்னும் ஹோம்ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்கன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நம்மளாம் லீவ் விட்டோம்னா கடைசி நாள் மட்டும்தான் நம்ம வந்து ஹோம்ஒர்க்கே முடிப்போம். ஓகே, எனக்கு வந்து ஸ்பைக் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதை வச்சு நல்லா தான் விளாடுவேன். பட் இப்போ ரீசெண்டாக விளாட்றதில்ல அதை வச்சு அவ்வளோக்கா. நம்ம விட்டோனாலும் இனிமையாக கூட சேர்த்து தான் கூட்டிகிட்டு போகணும். ஓகே, இப்போ பெஸ்ட்டு சேவ் நான் கரெக்டாக வரேன், கோல் போடுறேன். இந்த மேட்ச் வந்து வின் ஆகுன்றது எனக்கு ஷுவராக சொல்லலை. ஸோ ஃபன் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஓகே, இவன் ஒருத்தான் கைஸ். அவ்வளோதான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவன் தூக்கி போட்டான். இந்தாடா நீங்களே வச்சுக்கோங்கடா. கரெக்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுக்கு மேலே வந்து பால் நிற்குது. நம்ம வந்து இப்படி டிஃபென்ஸ் பண்ணிகிட்ருப்போம் எல்லாரையும். இது வந்து ஸ்பைக்கில் இன்னொன்று ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, போய் அப்படி செதறுது கைஸ். பக்கத்தில் இருக்கவனும் டேமேஜ் ஆகும். இப்போது தெரியாமல் பேசிட்டேன். இவனுங்க வேறு படையெடுத்து வருவாங்க இப்போ தான். ஸோ இப்போ பாருங்கள் எல்லாருமே அங்கே நிற்கிறாங்க. நான் போடும்போது யாரும் வராதிங்க, நான் காலி. ஓகே, இப்போ தான் ஒன்று நான் நோட்டீஸ் பண்ணேன். நீங்கள் யாரெல்லாம் முன்னாடியே நோட்டீஸ் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள். மேலே ஸ்பெக்டேட்டுன்னு யாரோ நம்மளை ஸ்பெக்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கைஸ். யார் அது தெரியலையே யாருன்னு. நம்ம கிளிக் பண்ணி பார்க்க முடியல. ஓகே, நம்ம வந்து கில் பண்ணியாச்சானே. அடுத்து இவன் தான் கைஸ் நல்லா பயங்கரமாக இருக்கானே. அப்படி ஏதோ ஒரு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க கைஸ். போய் எனிமி மேலே அப்படியே ஒட்டிடுது. இல்லைன்னா பக்கத்தில் இருக்க வாலில் ஒட்டுச்சுன்னா கூட அப்படியே இருக்குது கைஸ். நம்ம பக்கத்தில் நின்னோம்னா டேமேஜ் வரும். எட்கருக்காக கைஸ். நம்ம வந்து இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ராவலர் வந்து அன்லாக் பண்ண போகிறோம். அது வந்து எட்கர் அது வந்து ஒரு அண்ணன் தான் சொன்னாங்க, நல்ல பவர்ஃபுல்லான ப்ராவலர் அவனை எடுத்துக்கொண்டு. நமக்கு வந்து 3 ஆப்ஷன் கேட்டுச்சு. அது வந்து எபிக்னு நினைக்கிறேன்.
வந்து என்னென்னா எட்கர், அப்புறம் வந்து ஃப்ராங்க்கு, அதுக்கப்புறமா பேம்னு ஒருத்தன். பேமோட சூப்பர் பவர் வந்து ஹீல் பண்ணுவான். ஃப்ராங்கோட சூப்பர் பவர் வந்து பெரிய டேமேஜாக கொடுப்பான், அதோட ஸ்டாப் பண்ணிடும் எனிமிஸ். அப்படியே ஒரு தூரத்தில் அது ஸ்டாப் பண்ணிடும், நம்ம அடிச்சிடலாம். அப்புறம் எட்கரோட வந்து சூப்பர் பவர் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ரீலோட் ஆகிட்டே இருக்கும். அது வந்து ஜம்ப் பண்ணுறது, அப்புறம் போய் ஸ்விங் பண்ணுது, அது டேமேஜ் விழுமான்னு எனக்கு தெரியல. ஓகே, இவர் கூலாக நிற்கிறான். நான் ஒன்றும் காரணம் இல்லை, நீ தான் காரணம்னு. சூப்பர்ரா டே, நீ ஒழுங்காக பவராக ஆட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 500 வந்து இன்னும் ஒரு 3 ட்ராஃபீஸில் கிடைக்கும். நமக்கு வந்து இப்போ 200 தான் தேவை. ஸோ இப்போ எட்கர் அன்லாக் பண்ணோன்னா ஸ்டூ வச்சு விளாட்லாம். எனக்கு ஸ்டூ வந்து பிடிக்குமா பிடிக்காதான்னு கேட்டால் எனக்கு அந்த நான் ஆஃப் தீஸ்ன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ஸ்டூ வந்து அவ்வளோக்கா அதை வச்சு விளையாட தெரியாது. பட் அதுக்கிட்ட வந்து ஒன்றே பிடிச்சதுன்னா, அது வந்து மற்ற ப்ராலர்ஸ் மாதிரி ஆட்டோமேட்டிக்காக சூப்பர் பவர் ரீலோட் ஆகாது. இதில் வந்து என்னென்னா, அடிக்கும் ஒரே ஒரு பீட்டுக்கு நமக்கு வந்து சூப்பர் பவர் ஃபில் ஆயிரும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ போய் என்னடா ஒன்றுமே பட மாட்டேங்குது, கிட்ட வாடா, அவ்வளோதான். இப்போ வந்து ஒரே ஒரு பீட்டுக்கு வந்து இது ஃபில் ஆயிடுச்சு. ஆனால் வந்து சூப்பர் பவர் தான் கொஞ்சம் அதிகமாக ரேஞ்ச் வச்சுருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இவ்வளோ தான், கம்மியாக தான் இருக்குது. நல்லா பண்ணுறேங்கடா. ஓகே, அதை பற்றி எதுக்கு நம்ம கவலைப்பட்டுட்டு. ஸ்டூ வச்சு நான் அவ்வளோக்கா விளையாடவே மாட்டேன். இப்போ வந்து அவனை ட்ராஃபி ரேங்க் வந்து வெறும் என்ன பண்ணேன், அவனை நான் அடித்தேன்டா, பக்கத்தில் இருக்க அடித்தான்னு காமிக்கிறது. என்னென்னா இப்போ தான் கரெக்டாக காமிக்குது. இப்போ என்னென்னா, நான் எல்லாமே நிறைய இது வந்து என்கிட்ட வந்து 10 தான் இருக்கும் ட்ராஃபி ரோடு. ஏன்னா நான் வந்து எல்லாத்தையும் போர் அடிக்கிற டைமில் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகே, நான் அடிக்கிறதுக்குள்ளே எல்லாம் வந்து அடிச்சிடறாங்க கைஸ். பரவாயில்ல. இதில் வந்து பிரால் ஸ்டார்ஸில் ஒன்றே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இப்போ வந்து நம்ம கடைசி வரைக்கும் அடித்து ஓசிக்கில் அடிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு கில் என்ன தான் கொடுத்தாலும் கீழே காமிக்கும் டேமேஜ் இவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு. அதில் உனக்கு வந்து கொடுக்கலாமா இந்த ஸ்டார் பிளேயர் அவார்டு அந்த மாதிரி அதே வந்து காமிச்சிடும். இப்போது என்னென்னா மேட்ச் முடிஞ்சா இப்போ காமிக்கிறேன். கீழே என்னோடய டேமேஜ் நான் எவ்வளோ டேமேஜ் பண்ணியிருக்கேன்னு காமிக்கும். நான் 2 கில் அடிச்சிருக்கேன் இந்த மேட்ச்சில். வாங்க போய் பார்ப்போம். ஓகே, கீழே வந்து டேமேஜ் காமிக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஓ, டயர் 11 அப்போது சூப்பர்ரா. ஓகே, அவ்வளோதான். நம்ம வந்து இப்போ ட்ராஃபி போதுமானது கிடச்சிருச்சு. இப்போது க்ளைம் பண்ணிடலாம். என்ன பேட்ரியா, பரவாயில்ல பார்த்துக்கலாம். ஓகே, க்ளைம் பண்ணுவோமா? 3, 2, 1. அவ்வளோதான் கைஸ். இப்போது நீங்கள் கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, உடனே வந்து க்ளைம் பண்ணிடுவோம். சீக்கிரம் கைஸ். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கலெக்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டீங்கல்ல. எட்கர் தான் கைஸ், எபிக் தான். மேலே காமிக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துப்போம். இதுதான் தம்ப்நெயில். ஓகே, இவங்க 3 தான் கைஸ். பேன் வந்து நல்லா ஃப்ரீ ரேஞ்ச் அடிப்பான். இவன் வந்து ஃப்ராங்க் வந்து ரேஞ்ச் அவ்வளோக்கா அதிகமாக இருக்காது. 2 பேத்துக்கும் சேம் ரேஞ்ச் தான் நினைக்கிறேன். பேம் நல்லா டேமேஜெல்லாம் வரும். எனக்கு ஃப்ராங்க் வந்து ஃப்யூச்சர் அன்லாக் பண்ணிக்கலாம். பேம் வந்து எனக்கு வந்தாலும் தேவையில்ல, வரலாம் தேவையில்லை. ஓகே, எனக்கு தாரா தேவையில்ல, ஜீனியும் தேவையில்லை. எனக்கு ஃபேவரட்டே மேக்ஸ் தான் கைஸ். மேக்ஸ் வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லான ப்ராவலர். அவனை போய் எதில் விட்டுருக்காங்கன்னு பாருங்கள் கைஸ். மித்திக்கில் விட்டுருக்காங்க. எங்கடா எங்கே இருக்கானோ, இருங்க, இங்கடா இங்கே இருக்கான் மேலே. ஓகே, இருக்கிற கொஞ்சம் காயின்ஸ்க்கு பண்ணலாம். இப்போ வந்து என்னென்னா, அந்த பிங்க் கலர் காயின் தான் கைஸ், அது பேர் மறந்துட்டேன். அந்த காயின் தான் நம்மகிட்ட அடிக்கடி தீர்ந்து போயிடுது கைஸ். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ என்னடா அது, எல்லோரும் பாருங்க கைஸ். டேமேஜ் எல்லாம் ஓகே, ரேஞ்ச் வந்து அவங்களே ஷார்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு வெரி ஃபாஸ்ட்டு ரீலோடிங்கு. ஹீலிங் ஃப்ரம் டேமேஜ் 35%. எனக்கு புரியல இது எனக்கு எப்படின்னு. ஆக்சுவலி நம்ம இவன் இருக்கான்ல, இவனுக்கு இந்த சூப்பர் பவரில் வந்து உங்களுக்கு இவனே ஹீல் பண்ணுவான். மிஸ்ஸிங் ஹெல்த்து இதை இவனே ஃபீல் பண்ணிடுவான். இது வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். இவனுக்கு வந்து கீழே இல்லை பாருங்கள் அந்த ஹீல் பண்ணுறது. ஒருவேளை ஒரு சில ப்ராவலர்ஸ்க்கு அப்படி இருக்குமோ, பரவாயில்ல. ஆனால் எட்கருக்கு அது இருந்தால் சூப்பராக இருக்கும். எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் தானே அப்படி சொல்லியிருக்காங்கன்னு. அப்படின்னா எட்கரை நம்ம லெவலப் பண்ணிடலாம் கைஸ். அடுத்து வர காயின்ஸ் எல்லாம் வச்சு அவனை பவர் லெவல் 9 கொண்டு வந்துட்டோம்னா நம்ம அதை வச்சு ரேங்க்டு அவனை விளாடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம வந்து எப்படி எட்கரை வச்சு விளாட்றோன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம்.
ஓகே, எல்லாமே இதில் எட்கரை பற்றி நம்ம வந்து பேசிடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்பைக் பற்றி பேசியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எட்கர் வச்சு பேசுவோம். ரேஞ்செல்லாம் இப்படி இருக்குது, என்னடா ரேஞ்ச் இது ஹீல் ஆகுது கைஸ். எனக்கு இதில் வந்து ஹீலை மட்டும் அவங்க பேசிட்டு தானே இருந்தேன். ஒரு மனுஷன் பேச விட்றீங்களாடா? ஸோ அதாவது வந்து இதில் வந்து ஹீல் மட்டும் கொடுக்கலன்னு வைங்களேன் கைஸ். இங்கே பாருங்கள், இது கூட பரவாயில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு அதிகமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கிட்ட போய் அட்டாக் பண்ண மாட்டேங்குது கைஸ், வருத்தமாக இருக்குது. இதில் மட்டும் ஹீல் மட்டும் அவங்க கொடுக்கலன்னு வைங்களேன், எவனுமே வச்சுருக்க மாட்டான் எட்கரை. மேலே வந்து ஒரே இடத்துல பாலை வச்சு நின்றுட்டுருக்கான் அவனை எட்டு போகிறான் இல்லையா? சரி வாங்க, ஏன்னா அங்கேயே நிற்கிற, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். சில் கைஸ், வாங்க கிட்ட வாங்க. இது பரவாயில்ல, ஆட்டோமேட்டிக்காக ரீலோட வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹீல் ஆகுது 226. நம்ம மேபி அப்கிரேட் பண்ண இது வந்து அதிகமாகும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, 300 இருந்தால் கூட இப்போ அதுவே அதிகம்தான். 300 இருந்தாவே நல்லாயிருக்கும். ஓகே, ஃப்ராங்க் வந்து என்னோட போக்கோ பவர் தான் கைஸ். அது அப்படியே பவுன்ஸ் ஆகி திருப்பி நமக்கே வந்து அடிக்கிற மாதிரி இருக்கும். அது நல்ல பவர் தான். என்ன இங்கே வர போட என்ன நம்ம அடிக்கிற மாதிரி தோணுது. ஆனால் அங்கே வெளியே போய் பார்த்தோம்னா நம்ம அடிக்கிற மாதிரியே இருக்காது. அங்கே வந்து நீ 2 கில் தான் அடிச்சிருக்க, டேமேஜ் மட்டும் அதிகமாக வாங்கியிருக்க, ஸ்டார் பிளேயர் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா என்னமோ நம்ம மேலே ஆரஞ்சு கலரில் எஃபெக்ட் அப்ளை பண்ணுது, மேலே ஸ்பீடாக போகிற மாதிரி. லெஜெண்ட்ரி சூப்பர் மூவ் யூஸ் பண்ணதுக்கப்புறமா. ஓகே, இங்கே ஹீல் பண்ணிப்போம். இது வந்து 3000 இருடா. டோட்டல் ஹெச்பியை பார்க்க விட்றானா பாருங்க கைஸ். அவன் என்ன நினச்சிட்ருக்கான் அவன். ஷோ, இப்போ எப்படி நான் டோட்டல் ஹெச்பி உங்களுக்கு சொல்லுவேன். அடிச்சு நின்றுட்டான். என்ன கைஸ் இவன் எப்படி அடிக்கிறான். புல் ஆக்சுவலாக என்கிட்ட வந்து பயங்கரமான ஸ்கின்னெல்லாம் இருக்குது. ஆனால் வந்து எனக்கு வந்து மனசே கஷ்டமாக இருக்குது. புல் ஏன்டா அப்படி வச்சுருக்கீங்க பிரால் ஸ்டார்ஸில். அது கொஞ்சம் ரேஞ்ச் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, டேமேஜ் அதிகமாக இருந்தால் பரவாயில்ல, ரீலோட ஸ்பீடு அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல. எதுவுமே கொடுக்காம அந்த ஒரு லெஜெண்டரி அந்த சூப்பர் பவர் இருக்கிறனால அதை போய் அது இருக்குல்ல அது போதும் உனக்குன்னு சொல்கிறேன். என்ன ஸ்லோ பண்ணுது. டேய் என்ன சோழி முடிஞ்சு. லைட்டாக தொட்டா கூட நம்ம அவ்வளோதான். ஓவர் டைம். இன்னும் அவன் எங்கே தான் கைசிக்கிறான். என்னடா ஆச்சு உனக்கு? எனக்காச்சு ஸ்டார்டா, நானாச்சும் எட்டு போகிறேன். வா, உனக்கு ஒருத்தன் பாடி கார்டு மாதிரி முன்னாடியே வரணும். என்ன பண்ணுறீங்க? ஓகே போடு. யார் கைஸ் இவன்? கிட்ட வாடா வா. போதும் நடித்தது போதும். தனியாக வெடிக்குது. பரவாயில்ல, நம்ம வந்து எஸ்கேப் ஆகிட்டோம். தெரிஞ்சதை எஸ்கேப் ஆகணும். ரெக்கார்டிங்கில் தான் என்னோடய பெருமைகளெல்லாம் பார்க்குறேன். ஆஹா, இதில் போய் மாட்டிக்கிட்டேனே. டேய் தம்பி கிட்ட வாடா, கொஞ்சம் ஹீல் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ் கொஞ்சம். யார் கைஸ் இவனுக்கு மட்டும் எப்படி எவ்வளோ டேமேஜ் விழுது? ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவனுக்கும் அடி விழுது கைஸ் இதில். சூப்பர். எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது, நம்ம என்ன நிறைய கில் எடுக்கிறோமோன்னு. இப்படி நினைக்கும் போது தான் கரெக்டாக இவ்வளோ கம்மியாகுது ஹெல்த்து. ஒரு வாட்டி தான் இந்த மேட்ச்லேயே அவுட் ஆகிருக்கேன். வினாவுமா பார்ப்போம். ஓகே, இன்னும் 1 கிலோ எடுத்துருக்கலாமே. எவ்வளோ நம்ம தான் கைஸ். வா 20. ஆனால் ட்ரா போச்சு மேட்ச்சு. எதுக்கு இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரில. ட்ரா பரவாயில்ல கைஸ். 20 கில்ஸ் ஒரு சூப்பராக இருக்குது. நல்லா தான் விளையாடுது கைஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து பேம், ஃப்ராங்க், அப்புறமா எட்கர், உங்களுக்கு வந்து ஷார்ட் ரேஞ்ச் பயம்னா நீங்கள் அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்ல. எட்கர் நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணலாம் கைஸ். ஸோ அந்த வீடியோ பிடிச்சதால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ டாடா, பை கைஸ்.